அது தென் மாநிலங்களுக்கு அப்படி கிடையாது. அந்தந்த நேரத்தில் என்ன அவங்க கட்சி கூட யார் கூட்டணிக்கிறாங்களோ அது பார்த்து தான் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. போன டைமில் எல்லாங்களும் பார்த்துன்னு பண்ணிட்டு இப்போ வந்து ஏபியில் ஆந்திர பிரதேசில் சந்திரபாபு நாயுடுக்காக பார்க்கும்போது எல்லா இலாக்காவிலும் பார்க்கும்போது அவங்க நிதி அதிகம் ஒதுக்கி கொடுத்தாங்க. நம்மளுக்கு கொடுக்க வரல, கேரளாவுக்கு ஸ்டேட்டும் கொடுக்கல, அதே தெலுங்கானாக்கும் கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து அதிகமாக அவங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்ததுனால ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணனால அவங்க கொடுக்குறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து அமௌண்ட் எல்லாம் குறைக்கிறதோ எல்லாமே இல்லாமல் இந்த முறை பட்ஜெட்டில் நம்ம தமிழ்நாட்டு எதுவுமே கொடுக்காம விட்டது காரணமே நம்ம ஒரு எம்பிக்கும் நம்மளால் வாங்க முடியல, கொடுக்க முடியல. அதனால தான் வந்து நம்ம எடுத்துட்டா அடுத்த வரும்போது நம்மளுக்கு பண்ணி கொடுத்தா தான் வருவாங்க, நம்மளுடைய சம்மந்தப்பட்ட பார்ட்டியுடைய எம்பி இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும்னு சொல்லிட்டு மத்திய அரசு அவங்க யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே பிரதமர் தான். இப்போ நான் நினைக்கும் போது யூபி வந்து அவர் தான் அதிகம் பார்த்துக்கிறாரு, எம்பி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, ஆந்திராவை பார்க்குறது இல்லை, கேரளா பார்க்குறது இல்லை அப்படி நினைக்கும் போது அப்போ நம்மளுக்கும் ஒரு பிஎம் வந்து எல்லாருக்கும் பொது தான். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து மாற்றா தாய் வயிற்று பிள்ளைய மாதிரி பார்க்கக்கூடாது, எல்லாம் ஒன்றா தான் பார்க்கணும்.